அன்பார்ந்த நண்பர்களே, வணக்கம். இன்றைய காணொளியில் ஓங்கார தியானம் எப்படி செய்யலாம் என்பதை பற்றி விளக்கமாக காணலாம். சென்ற காணொளியில் ஓங்காரம் பற்றிய விளக்கத்தினை விளக்கமாக தெரிவித்திருந்தேன். இன்றைய காணொளியில் ஓங்கார தியானம் எப்படி செய்வது என்பதை பற்றியும் அதனுடைய கூறுகள் 12 கூறுகள் பிரசாத யோகம் என்று சொல்வார்கள். அந்த 12 கூறுகளை பற்றிய விளக்கத்தினையும் இந்த காணொளியில் சொல்ல இருக்கிறேன். அதற்கு முன்பாக என்னை பற்றி ஒரு சில தகவல்களை நான் தற்பொழுது உங்களுக்கு தெரிவிக்கிறேன். என்னுடைய பெயர் குமார். நான் 17 வயதிலிருந்தே இந்த ஆன்மீக ஈடுபாட்டில் வந்துவிட்டேன். அதனால் நான் ஆன்மீக பயிற்சியில் ஆசனங்கள் செய்வது எப்படி, பிராணாயாமம் செய்வது பற்றியெல்லாம் சிறு வயதிலே நான் இதை தெரிந்து கொண்டேன். அதற்கு பிறகு யோகத்தின்பால் ஈர்க்கப்பட்டு, அதுவும் குறிப்பாக 17 வயதினில் நான் திருமூலர்பால் ஈர்க்கப்பட்டதன் காரணமாகவே நான் திருமூலர் அவர்கள் கூறியுள்ள ஆசனம், பிராணாயாமம் மற்றும் தியானம் ஆகிய எல்லா பயிற்சிகளையும் நான் முறையாக செய்து வந்துள்ளேன். ஆசனங்கள் குறிப்பாக ஒரு 250 ஆசனங்களுக்கு மேல் நான் பழகி இருக்கிறேன். மேலும் தியானத்தில் கேசரி யோகம், அகர தியானம், சந்திர யோகம் இவையாவும் திருமூலர் கூறியுள்ள யோகங்களாகும். இந்த யோகங்கள் அனைத்தையும் நான் செய்து பழகியுள்ளேன். இது தவிர்த்து வாசி யோகத்திலும் நான் பயிற்சி பெற்றிருக்கிறேன். இது சம்பந்தமாக 2 ஆசிரியர்களிடம் வாசியோக தீட்சையும் பெற்று வாசியோகம் பயிற்சியும் செய்து வந்துள்ளேன். திருமூலர் அவர்கள் கூறிய இந்த அட்டாங்க யோகம் அனைவரும் சென்று சேரும் பொருட்டு இந்த நிலைகள் ஒவ்வொரு நிலைகளாக கூறி வருகிறேன். அதன்படி முதல் நிலையாக ஆசனம் செய்வது பற்றி நான் முழுமையாக கூறியுள்ளேன். அடுத்ததாக பிராணாயாமம் செய்வது எப்படி என்பது பற்றியும் வரும் காணொளியில் தெளிவாக விளக்கமாக கூற இருக்கிறேன். அதற்கிடையில் தியானத்தை பற்றி கூறியுள்ளதால் நீங்கள் ஆசனம் செய்தவுடன் தியானம் பழகுவதற்கு உங்களுக்கும் கொஞ்சம் தெளிவாக இருக்கும் என்ற காரணத்தினாலே அசபையான தியானம், மூச்சை இழுத்து விடக்கூடிய தியானமும் அம்ச தியானமும் ஏற்கனவே நான் சென்ற காணொலியில் கூறியிருந்தேன். இன்றைய காணொலியில் ஓங்கார தியானம் செய்வது எப்படி என்பதை பற்றி நான் இப்பொழுது விளக்கமாக கூற இருக்கிறேன். நான் அரசாங்கத்திலே இணை இயக்குனர் என்ற நிலையிலே பணிபுரிந்து இருந்திருக்கிறேன். தற்போது நான் சென்னையில் தான் இருக்கின்றேன். இதுவே என்னை பற்றிய தகவல்களாகும். நாம் அடுத்து ஓங்கார தியானம் செய்வது எப்படி என்பதை பற்றி நாம் தற்போது பார்க்கலாம். மேலும் அன்பர்களே, நான் சிவயோகம் பயில்பவன் என்றே என்னை பற்றி தெரிவித்து கொள்ள விரும்புகிறேன். என்னை தொடர்பு கொள்ள வேண்டுமென்றால் என்னுடைய இமெயில் அட்ரஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்திருக்கிறேன். அதன் மூலமாக என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். சந்தேகம் ஏதாக இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவித்தால் அந்த சந்தேகங்களை நான் அடுத்த காணொளியில் உங்களுக்கு அதற்கான விளக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, ஓங்காரத்தை பற்றி சென்ற காணொளியில் நான் விளக்கமாக கூறியிருந்தேன். ஓங்காரம் 3 கூறுகளாக பிரித்து அதற்கான பொருளை கூறியிருந்தேன். அகர, உகர, மகரம் என்று 3 கூறுகளாக ஓங்காரத்தை பிரிக்கலாம். ஓங்கார தியானமே இந்த அகர, உகர, மகரம் என்று 3 கூறுகளை அடிப்படையாக கொண்டதே. அகரம் என்பது சிவன் இருக்கும் அக்கரமாகும். உ சக்தி இருக்கும் அக்கரமாகும். மாங்கிறது மாயைக்கான அக்கரம். அது ஒரு மெய் எழுத்து மகரம். அகர, உகர, மகரம் ஆகிய இந்த 3இன் சேர்க்கை ஓங்காரமாகும். ஓங்காரம் தியானம் செய்யும் பொழுது ஓங்காரத்தை ஓம் என்று தொகுப்பாக சொல்லி தியானம் பழகலாம். அடுத்ததாக அகரம், உகரம், மகரம் என்று தனித்தனியாக பிரித்து தியானம் செய்யும் வழியும் உள்ளது. இப்பொழுது நாம் ஓம்காரம் செய்வதற்கான கால அளவு, ஓம் உச்சரிக்கக்கூடிய கால அளவை நான் இப்பொழுது உங்களுக்கு கூறுகிறேன். தமிழ் இலக்கணப்படி அகரத்திற்கு 1 மாத்திரை, உகரம் நெடில் என்பதனால் அதற்கு 2 மாத்திரை, மகரம் மெய்யெழுத்து என்பதனால் அதற்கு அரை மாத்திரை. ஆக மொத்தம்
3½ மாத்திரைகள். அகரம் குறிலெழுத்து 1 மாத்திரை, உகரம் நெடிலெழுத்து 2 மாத்திரை, மகரம் மெய்யெழுத்து அரை மாத்திரை. ஆக 3½ மாத்திரை அளவுக்கு இந்த ஓங்காரத்தை சொல்ல வேண்டும். இது நம்முடைய தமிழ் இலக்கணப்படி கூறப்பட்டுள்ளது. யோக நூல்கள் அகரம் என்ற எழுத்திற்கு 3 மாத்திரையும், உகரம் என்ற எழுத்திற்கு 2 மாத்திரையும், மகரம் என்ற எழுத்திற்கு 1 மாத்திரை என்றுமாக அகர உகர மகரத்திற்கு 6 மாத்திரைகள் என்ற கால அளவை எடுத்துக்கொண்டு ஓங்காரத்தை நீங்கள் சொல்லலாம் என்று யோக நூல்களில் கூறப்பட்டுள்ளது. இப்பொழுது நான் யோக நூல்களில் கூறப்பட்டுள்ளவாறு இந்த ஓம் என்கிற மந்திரத்தை 6 நொடி 6 மாத்திரைகள் அளவு உச்சரித்தால் போதுமானதாகும். அதற்கு குறைவாகவும் வேண்டாம், அதற்கு அதிகமாகவும் வேண்டாம். அவர்கள் குறிப்பிட்ட கால அளவு 6 மாத்திரைகள் ஆகும். இதை எப்படி சொல்ல வேண்டுமென்றால், அகரம் அகரம் மணிப்பூரகம் தொப்புள் அகரம் என்ற எழுத்தை நீங்கள் சொல்ல ஆரம்பிக்க வேண்டும். அகரம் அங்கே 3 மாத்திரையும், அநாதகத்தில் உகரம் என்ற அக்கரம் தொடங்கும் அங்கு 2 மாத்திரையும், விசுக்தி மகரம் என்ற எழுத்திற்கு 1 மாத்திரை ஆக 6 மாத்திரை என்ற அளவில் நீங்கள் ஓங்கார தியானத்திற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். யோக நூல்கள் குறிப்பிட்டுள்ளது என்னவென்றால், ஒவ்வொரு ஆதாரத்திலும் 12 நிமிடங்கள் 36 நொடிகள் வரையில் இந்த ஓங்காரத்தை உச்சரிக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். மணிப்பூரகத்தில் நமது எண்ணத்தை நிறுத்தி அங்கு ஓங்காரத்தை நீங்கள் 108 முறை எண்ணும் பொழுது ஏறக்குறைய 12 நிமிடங்களும் 36 நொடிகளும் வந்துவிடும். அதே மாதிரி அநாதகத்திலும் உங்கள் மனதை நிறுத்தி ஓங்காரத்தை எண்ண வேண்டும். அடுத்து விசுக்தியிலும் அதுபோன்று நீங்கள் மனதை நிறுத்தி ஓங்காரத்தை 108 முறை உச்சரிக்க வேண்டும். அடுத்து புருவனோடு ஆங்கையிலும் அதே போல் நமது மனதை நிறுத்தி நீங்கள் ஓங்கார மந்திரத்தை 108 முறை எண்ண வேண்டும். இது உச்சரிக்கப்படாத மந்திரம் என்பதனால் நீங்கள் இது வாய் விட்டு நீங்கள் உச்சரிக்கக்கூடாது. ஆனால் இப்பொழுது நான் இந்த ஓங்கார தியானம் செய்யும் பொழுது நான் உச்சரித்தவாறு உங்களுக்கு நான் சொல்லித்தருகிறேன். ஆக்சுவலாக நீங்கள் செய்யும் பொழுது நீங்கள் உச்சரிக்கக்கூடாது. இது ஓங்காரம் அசபா மந்திரம் என்பதனாலே நீங்கள் வாய் விட்டோ அல்லது மனதிலோ நீங்கள் உச்சரிக்கக்கூடாது. நீங்கள் அதை எண்ண வேண்டும். உள்ளுக்குள்ளே அந்த மந்திரத்தை ஓங்கார மந்திரத்தை நீங்கள் எண்ண வேண்டும். நீங்கள் தியானம் செய்ய வேண்டும் என்றால் முதலில் ஒரு அறையில் அமர்ந்து கொண்டு வடக்கு நோக்கியோ அல்லது கிழக்கு நோக்கி பார்த்தவாறோ அமர்ந்து கொள்ள வேண்டும். தரையில் ஒரு விரிப்பை போட்டுக்கொண்டு அமர வேண்டும். வெறும் தரையில் நீங்கள் அமர்ந்தால் ஓங்கார தியானம் செய்யும் பொழுது உடலில் ஏற்படக்கூடிய உஷ்ணத்தை தரை ஈர்த்து கொள்ளும் என்ற காரணத்தினாலே ஒரு தரையில் ஒரு விரிப்போ காட்டன் விரிப்போ அல்லது வேறு ஏதாவது ஒரு விரிப்பு நீங்கள் போட்டுக்கொண்டு சுத்தமான விரிப்பை போட்டுக்கொண்டு அதன் மீது அமர்ந்து கொள்ள வேண்டும். பத்மாசனம், ஸ்வத்திகாசனம் அல்லது சுகாசனம் உங்களால் எந்த ஆசனம் செய்ய முடியுமோ அந்த ஆசனத்தில் அமர்ந்து கொள்ளலாம். மூட்டு வலி முழங்கால் வலி இருப்பவர்கள் நீங்கள் நாற்காலியில் அமர்ந்து கொண்டு கூட இந்த ஆசனத்தை செய்து கொள்ளலாம். இப்பொழுது நீங்கள் பத்மாசனத்தில் அமர்த்து கொண்டு முதுகுத்தண்டை நேராக நிமிர்த்து கொள்ள வேண்டும். நேராக நிமிர்த்தி கொண்டு மூச்சை இழுக்கும் பொழுது நீங்கள் ஓங்காரத்தை உச்சரிக்க வேண்டும். அதற்கு முன்பாக நான் விநாயகர் அகவலில் ஔவையார் அவர்கள் கூறிய ஒரு 4 வரி பாடல்களுடைய விளக்கத்தினை மட்டும் இங்கு கூறிவிடுகிறேன். ஏற்கனவே சென்ற காணொளியில் கூறியது தான். அந்த பாடல்கள் குண்டலி அதனில் கூடிய அசபை விண்டெழு மந்திரம் வெளிப்பட உரைத்து மூலாதாரத்தின் 3 எழும் கனலை காலால் எழுப்பும் கலை அறிவித்தே வாக்கும் மனமும் இல்லா மனோலையும் தேக்கியே எந்தன் சிந்தை தெளிவித்து என்று ஔவையார் அவர்கள் கூறியுள்ளார். குண்டலி அதனில் கூடிய அசபை, அதாவது மூலாதாரத்தில் இருக்கின்ற சக்தியை ஓங்காரம் என்ற மந்திரத்தினால் உச்சரித்து
அந்த சக்தியை மேலே கனலாக எழுப்ப வேண்டும். அதற்கு துணை செய்வது தான் காற்று. அதாவது பிராணாயாமம், மூச்சு பயிற்சியின் மூலமாக அதை மேலே எழுப்பணும். கலை அறிவித்தே என்று சொல்லுகிறார். அதுதான் 12 பிரசாத கலை. ஏற்கனவே சொல்லியிருந்த இந்த 12 பிரசாத கலைகள் ஒரு நிலையிலும் அந்த இடத்திலே நீங்கள் மனதை நிறுத்தி இந்த ஓங்கார அசம்பி மந்திரத்தை நீங்கள் எண்ண வேண்டும். அப்படி செய்யும் பொழுது வாக்கும் மனமும் இல்லா மனோலயம் தேக்கிய எந்தன் சிந்தை தெளிவித்து என்று ஔவையார் அவர்கள் கூறியிருக்கிறார். அங்கே உங்களுக்கு வாக்கும் இருக்காது, அதாவது பேச்சு நின்றுவிடும், மனமும் செயலற்று போய்விடும், சிந்தையும் தெளிவாகிவிடும். இதே அருணகிரிநாதர் அவர்கள் பேசா அனுபூதி பிறந்ததுவே என்று கூறியுள்ளார். ஆகிய இந்த ஓங்கார மந்திரத்தை நீங்களும் தொடர்ந்து செய்து கொண்டே வந்திருந்தால் உங்களுக்கு இந்த வாக்கும் மனமும் இல்லாத மனோலயம் கண்டு சிந்தையும் தெளிந்து துரிய நிலையை நீங்கள் அடையலாம் என்பதை இங்கு விநாயகர் அகவல் மூலமாக ஔவையார் அவர்கள் கூறியுள்ளார். இப்பொழுது நாம் தியானத்துக்கு வருவோம். நாம் விரிப்பில் அமர்ந்து கொண்டோம். வடக்கு பார்த்தவாறோ அல்லது கிழக்கு பார்த்தவாறோ அமர்ந்து கொண்டு பத்மாசனத்தில் அமர்ந்து கொண்டு 2 கைகளையும் சின்முத்திரையில் அமர்ந்து கொண்டு வைத்துக்கொள்ள வேண்டும். வைத்துக்கொண்டு பார்வை 2ஐயும் புருவ மத்தியில் பார்க்குமாறு இருந்து கொள்ள வேண்டும். இது சாம்பவி முத்திரை. இதில் கண் ஆபரேஷன் செய்தவர்கள்லாம் நீங்கள் கண்களை திறந்து கொண்டு செய்ய வேண்டாம். கண்களை மூடியவாறு செய்தாலே போதுமானது. இல்லை, கண்களை திறந்து செய்வதற்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க கண்களை மூடியவாறே இந்த தியானத்தை பழகலாம். அவ்வாறு அமர்ந்து கொண்டு நீங்கள் பத்மாசனத்திலோ சுகாசனத்திலோ ஸ்வஸ்திகாசனத்தில் அமர்ந்து கொண்டு 2 கைகளும் சின்முத்திரையில் வைத்துக்கொண்டு பார்வையை உருவ மத்தியில் வைத்துக்கொண்டு மூச்சை நீங்கள் மணிப்பூரகத்திலிருந்து மேல் நோக்கி அந்த மூச்சை இழுக்க வேண்டும். அவ்வாறு இழுக்கும் பொழுது தொப்புளிலிருந்து மூலாதாரம் வரை மூச்சு காற்று சென்று அங்கு மூலாதாரத்தில் இருந்த மூலக்கணலை எழுப்பி மேலும் அதை மேல் நோக்கி மணிப்பூரகத்திற்கு தொப்புள் பகுதிக்கு அங்கிருந்து மேலெழுந்து வருகின்ற மாதிரி ஒரு பாவனையை நீங்கள் செய்து கொள்ள வேண்டும். நீங்கள் முதல்ல அந்த பாவனையை நீங்கள் அந்த மாதிரி செய்து கொண்டு வந்தால் சிறிது காலத்திலே உங்களுக்கு இயல்பாகவே அந்த மூலாதாரத்திலிருந்து அந்த மூச்சு மேலெழும். அதனால் குண்டலினி சக்தியை உங்களுக்கு மேலே எழுப்பப்படும். இந்த ஓங்கார தியானம் நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டு வந்தால் இயல்பாகவே மூலாதாரத்தில் இருக்கின்ற குண்டலினி சக்தியானது மேலெழுந்து சகசர தலத்தை நோக்கி செல்லும். இப்பொழுது நீங்கள் 6 நொடிகள் இந்த ஓங்காரத்தை நீங்கள் சொல்லணும். தொப்புளில் ஆரம்பிக்க வேண்டும். மணிப்பூரகத்தில் ஆரம்பித்து அநாதகம், அடுத்தது விசுக்தி என்ற அளவிலே நீங்கள் அந்த ஓங்காரத்தை நீங்கள் எண்ண வேண்டும். இப்பொழுது நான் உங்களுக்கு இந்த 6 நொடிங்கிறது எண்ணிக்கையில் 7 என்று எடுத்துக்கொள்ளலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7 என்ற அந்த 7 எண்ணிக்கை அளவிற்கு நீங்கள் அந்த ஓங்காரத்தை நீங்கள் எண்ண வேண்டும். இப்பொழுது நான் உங்களுக்கு இதை உச்சரித்து காட்டுகின்றேன். 7 எண்ணிக்கை வரையில் செய்து இப்பொழுது நான் உங்களுக்கு உச்சரிப்பாக செய்து காட்டுகிறேன். ஓ ஓ ஓ ஆக நண்பர்களே, நீங்கள் இந்த ஓங்காரத்தை 6 மாத்திரை என்ற அளவிலே தான் நீங்கள் எண்ண வேண்டும். நான் இப்பொழுது உங்களுக்கு அந்த உச்சரிக்கும் கால அளவை உங்களுக்கு நான் செய்து காட்டியிருக்கிறேன். நீங்கள் சொல்லும் பொழுது அந்த ஓங்காரத்தை ஆரம்பிக்கும் பொழுது ஓங்காரத்தை நீங்கள் மணிப்பூரகம், அதாவது தொப்புளிலிருந்து அந்த ஓங்காரத்தை நீங்கள் சொல்ல ஆரம்பித்தால் விசுக்தியில் அந்த முடிய வேண்டும். இதை நீங்கள் வாய்விட்டு சொல்லக்கூடாது, மனசுக்குள்ளே எண்ண வேண்டும். கண்களை திறந்த மூடிய வைத்துக்கொண்டு சென்முதல் வைத்துக்கொண்டு நீங்கள் மூச்சை மேலே இழுக்கும் பொழுது அந்த ஓங்காரத்தை எண்ணி நீங்கள் மூச்சை இழுக்க வேண்டும்.
இப்பொழுது நான் உங்களுக்கு வந்து செய்து காட்டுகிறேன். மூச்சை நான் இழுக்கின்றேன். இழுத்து உங்களுக்கு வந்து 6 எண்ணிக்கை அளவில் நான் உங்களுக்கு செய்து காட்டுகிறேன். மூச்சை 6 மாத்திரைகள் அளவு இழுத்து 1-2 மாத்திரைகள் நிறுத்தி பின்பு நீங்கள் மிக நிதானமாக மூச்சை வந்து விட வேண்டும். மீண்டும் செய்து காட்டுகிறேன். ஆக நண்பர்களை வந்து நீங்கள் இந்த ஓங்காரத்தை வந்து நீங்கள் மணிப்புரகத்தில் இருந்து மூச்சை நீங்கள் வந்து இழுக்கணும். 6 மாத்திரைகள் மூச்சை இழுத்து விசுக்தியில் வந்து நிறுத்த வேண்டும். 6 மாத்திரைகள் இழுத்தும் பொழுது இந்த ஓங்காரத்தை நீங்கள் வந்து உள்ளுக்குள்ளே நீங்கள் எண்ண வேண்டும். எண்ணி ஒரு 1-2 மாத்திரைகள் மூச்சை நிறுத்தி மிக நிதானமாக நீங்கள் மூச்சை விட வேண்டும். இவ்வாறு செய்யும் பொழுது நீங்கள் வந்து மூலாதாரத்திலே வந்து மனதை நிறுத்தி, யோக நூல்கள் கூறியது என்னவென்றால் மூலாதாரத்தில் வந்து எண்ணத்தை நிறுத்தி 12 நிமிடங்களும் 36 நொடிகளும், அடுத்து அநாதகம் மார்பு பகுதியிலே வந்து மனதை நிறுத்தி ஓங்கார தியானம் வந்து 12 நிமிடங்கள் 36 நொடி என்று ஒவ்வொரு ஆதாரத்திலும் நீங்கள் வந்து செய்ய வேண்டும். முடிந்தால் அதை செய்யுங்கள். இல்லை உங்களால் வந்து ஆரம்ப நிலையில் இருந்தால் 3 நிமிடங்கள் 4 நிமிடங்கள் என்ற கால அளவில் நீங்கள் செய்து கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து அதை அதிகப்படுத்தலாம். யோக நூல்கள் ஒரு குறிப்பிட்ட கால அளவு வந்து சொல்லுகின்றது. அது வந்து யோகிகளுக்கான கால அளவாக இருப்பான். நீங்கள் வந்து ஆரம்ப நிலையில் செய்யக்கூடியவர்கள் வந்து உங்களால் முடிந்த கால அளவு ஒரு 4 நிமிடங்களோ 5 நிமிடங்களோ செய்யலாம். ஆனால் ஒரு முறை தியானம் செய்வது என்பது 24 நிமிடங்களுக்கு குறையாமல் வந்து நீங்கள் வந்து தியானம் செய்ய வேண்டும். இதில் வந்து நான் வந்து இன்றைக்கி பிரசாத யோகத்தில் வந்து 12 நிலைகள் இருக்கின்றன. இந்த 12 நிலைகளை பற்றியும் நான் இப்போது உங்களுக்கு வந்து நான் கூறிவிடுகிறேன். கலை 1 மேதைக்கலை, கலை 2 அருகீச கலை, 3 விடலக்கலை, 4 விந்துக்கலை, 5 அர்த்தச்சந்திரன் கலை, 6 நிரோதினி கலை, 7 நாதக்கலை, 8 நாதாந்த கலை, 9 சக்தி கலை, 10 வியாபனிக்கலை, 11 சமணைக்கலை, 12 உண்மனைக்கலை. ஆக பிரசாத கலை வந்து 12 கூறுகளாக வந்து ஓங்காரத்தை பிரித்து எண்ண வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. இதில் வந்து 7 ஆதாரங்கள் வந்து உடலுக்குள்ளும் மீதமுள்ள 5 ஆதாரங்கள் வந்து உடலுக்கு மேற்பகுதியிலும் இருப்பதனால் வந்து மேல் இருக்கக்கூடிய 5 ஆதாரங்கள் வந்து நிராதாரங்கள் என்று சொல்லுவார்கள். ஆக 7 ஆதாரங்கள் வந்து உடலில் இருக்கக்கூடிய இந்த ஆதார புள்ளிகளை கொண்டு நீங்கள் வந்து தியானத்தை செய்ய வேண்டும். அதில் வந்து முதலிருந்து மணிப்பூரகத்தில் நீங்கள் வந்து எண்ணத்தை நிறுத்தி செய்ய வேண்டும். அது வந்து மேதைக்கலை என்று சொல்வார். மேதைக்கலை என்றால் வந்து மணிப்பூரகத்திலே உங்களது மனதை நிறுத்தி ஓங்கார தியானத்தை நீங்கள் வந்து செய்ய வேண்டும். அங்கு வந்து அதிதேவதை வந்து பிரம்மாவாகும். இங்கே வந்து எழுத்து வடிவம் அகரம். இங்கே வந்து எழுத்து வடிவம் அகரம். அகரம் என்ற வடிவத்தை நீங்கள் நிறுத்தி இந்த தியானத்தை நீங்கள் வந்து செய்யலாம். அடுத்து வந்து அருகீசக்கலை. அருகீசக்கலை என்பது வந்து அநாதகத்தில் இருக்கிறது. இங்கே வந்து உகாரம் என்பது வந்து எழுத்து வடிவம். இது வந்து உருத்திரன் என்பது வந்து அதிதெய்வம். மணிப்பூரகத்திலிருந்து பிரம்மா என்று சொல்லிவிட்டு மணிப்பூரகம் வந்து மகாவிஷ்ணு. மணிப்பூரகத்தில் மகாவிஷ்ணு அதிதெய்வம், அநாதகத்தில் வந்து உருத்திரன் அதிதெய்வம். அடுத்து ஆக நீங்கள் ஒவ்வொரு ஆதாரத்திலும் வந்து அதனுடைய நிறத்தை நீங்கள் வந்து எண்ண வேண்டும். அதாவது வந்து நீங்கள் தொப்புள்ள மணிப்புரம் எடுத்துக்கொண்டால் எரிகின்ற தழல் என்ற நிறத்தை நீங்கள் எண்ண வேண்டும். அடுத்து வந்து அருகீச கலையில் வந்து சூரிய சந்திரன் இரண்டும் இருப்பது போன்ற ஒரு நிறத்தை வந்து நீங்கள் வந்து பாவனை செய்ய வேண்டும். அடுத்து இங்கே விசுக்தி வரும்பொழுது மின்னல் ஒளி வந்து நீங்கள் வந்து பாவனை செய்ய வேண்டும். அடுத்து வந்து இந்துக்கலை என்பது தான் வந்து புருவ நடு ஆக்ஞையாகும். அடுத்து மூன்றாவதாக விடலக்கலை என்பது வந்து விசுக்தியிலே நீங்கள் வந்து இந்த ஓங்காரத்தை வந்து விசுக்தியிலே மனதை நிறுத்தி
ஓங்காரத்தை நீங்கள் வந்து எண்ண வேண்டும். இவ்வாறாக 12 நிமிடங்கள் 36 நொடிகள் நீங்கள் செய்ய வேண்டும். இங்கு வந்து எழுத்து வடிவம் வந்து மகாரம், அதிதேவதை வந்து மகேஸ்வர். 4வதாக விந்துக்கலை. விந்துக்கலை என்பது தான் வந்து புருவ நடு ஆஞ்ஞை ஆகும். இந்த இடத்துல வந்து வடிவம் வந்து விந்து, அதிதேவதை வந்து சதாசிவம். இந்த புருவ மத்தியில் நீங்கள் வந்து மனதை நிறுத்தி இந்த ஓங்கார தியானம் வந்து செய்யணும். அப்படி செய்யும் பொழுது ஓம் என்பதை வந்து மணிப்பூரகத்தில் ஆரம்பித்து விசுக்தி வரையில் நீங்கள் வந்து அந்த ஓம்ங்கிறது வந்து நீங்கள் வந்து எண்ண வேண்டும். அதற்கு மேலே நீங்கள் செய்யக்கூடாது. இவ்வாறு நீங்கள் 6 மாத்திரைகள் நீங்கள் இந்த ஓங்கார தியானம் வந்து செய்யும் பொழுது அதனுடைய ஓசையானது 3 மாத்திரை அளவு மணிப்பூரகத்தில் தங்கும், 2 மாத்திரை அளவில் அநாதகத்தில் தங்கும், 1 மாத்திரை அளவு விசுத்தில் தங்கும். அந்த ஓங்காரத்தினுடைய ஓசை வந்து இங்கே பூர்வ நடுவிலே அரை மாத்திரை என்ற அளவிலே வந்து அங்கு நிற்கும். அதாவது மூலாதாரத்தில் நாதமாக இருக்கின்ற ஓங்காரத்தை தட்டி எழுப்பி ஓசையாக எழுப்பி மேலே கொண்டு வந்து மீண்டும் அதை வந்து ஓசையற்ற நிலையிலே வந்து கொண்டு போய் நிலை நிறுத்துவது தான் வந்து இந்த பிரசாத யோகத்தினுடைய நோக்கமாகும். அதாவது நாதத்திலிருந்து ஓசையாக எழுப்பி மீண்டும் மறுபடியும் நாதத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இது 12வது கலையாகிய உண்மனை காலில் வந்து நம்ம கொண்டு போய் அந்த ஓசையை வந்து சேர்க்கும் பொழுது அங்கே ஓசையினுடைய கால அளவு ஏறக்குறைய வந்து 0 என்ற அளவிலே வந்து நின்றுவிடும். மனத்தளவு மணிப்பூரகத்தில் வந்து 6 மாத்திரை என்ற அளவில் நம்ம வந்து ஆரம்பிக்கிறது வந்து மணிப்பூரகத்தில் வந்து 3 மாத்திரை, அநாதகத்தில் 2 மாத்திரை, விசுக்தியில் 2 மாத்திரை, உருவ மத்தியில் அரை மாத்திரை என்ற அளவிலே மாத்திரைகள் குறைந்து அந்த ஓசையினுடைய கால அளவு குறைந்து துவாத சந்தம் என்று சொல்லக்கூடிய உச்சந்தலையிலிருந்து 12 அங்குல உயரத்தில் இருக்கக்கூடிய உண்மனைக்கால் என்ற இடத்திற்கு செல்லும் பொழுது இந்த ஓங்கார ஓசையானது 0 என்ற அளவிலே குறைந்து மீண்டும் நாத வடிவாக மாறி அங்கு இறைவனோட நம்ம வந்து போய் சென்று சேரக்கூடிய ஒரு நிலையாகும். அதுதான் வந்து துரியாதீதம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையாகும். இந்த பிரசாத யோகம் செய்வதனால் நீங்கள் வந்து துரிய நிலைக்கும் செல்லலாம். 7வது நிலை நாதக்கலை. நாதக்கலையே வந்து இங்கே வந்து துரியம்தான். நீங்கள் துரியத்தில் செல்லும் பொழுது எல்லா உடம்பில் இருக்கிற எல்லா கருவிகளும் வந்து வேலை செய்யாமல் நின்றுவிடும். அங்கே துரியத்தில் வந்து பிராணனும் ஆன்மாவும் மட்டுமே வந்து இயங்கும். துரியாதை சொல்லும் பொழுது ஆன்மா மட்டுமே இருக்கும், பிராணனும் மிக மிக மெல்லியதாக இயங்கும். பிராண ஓட்டம் இருக்கிறதா என்று சொல்லுகின்ற அளவுக்கு மிக மெல்லிதாக இயங்கும். அது வந்து துரியாதீதமாகும். ஆக இந்த ஓங்கார தியானத்தில் வந்து பிரசாத கலை அதனுடைய நோக்கமே வந்து துரியத்தையும் துரியாதீதத்தையும் சென்றடைவது. அது மொத்தம் 12 கலை, பிரசாத கலை. 12 கலையில் இந்த 4 கலைகளை வந்து நான் இன்று உங்களுக்கு வந்து இந்த காணொலி வாயிலாக சொல்லியிருக்கிறேன். அதாவது முதல்ல வந்து மேதைக்கலை, மணிப்பூரகம் மேதைக்கலை, அருகேசக்கலை என்பது அநாதகம், விடலக்கலை என்பது விசுக்தி, விந்துக்கலை என்பது புருவமண்டு. ஆக இந்த 4 ஆதாரங்களிலும் நீங்கள் வந்து மனதை நிறுத்தி இந்த ஓங்காரத்தை 6 மாத்திரைகள் அளவு எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னா மணிப்பூரகத்திலிருந்து ஆரம்பித்து விசுக்தி வரை நீங்கள் அதை எண்ண வேண்டும். புரிகிறதா? உச்சரிக்கணும்னா கூட இங்கே ஆரம்பித்து இதுவரையிலும் உச்சரிக்கணும். ஆனால் இது வந்து உச்சரிக்கப்படாத மந்திரம் என்பதனாலேயே நீங்கள் வந்து அந்த மூச்சை இழுக்கும் பொழுதே நீங்கள் வந்து ஓங்காரத்தை வந்து மணிப்பூரகத்திலிருந்து அந்த ஓங்காரத்தை எண்ணி 6 மாத்திரைகளில் வந்து இங்கே ஆரம்பித்து விசுக்தியில் வந்து நீங்கள் அதை வந்து நிறுத்த வேண்டும். இந்த ஓங்காரத்தை நீங்கள் வந்து தொடர்ந்து நீங்கள் செய்து கொண்டு வர வேண்டும். இது வந்து புருவ மத்திய விரலும் நான் சொல்லியிருக்கிறேன், 4 கலைகள் சொல்லியிருக்கிறேன். வரும் காலங்களில் ஒரு நிலையாக நான் வந்து உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். எனக்கு ஆழ்நிலை தியானம் கடந்தவர்கள் வந்து என்னுடைய இமெயில் தொடர்பு கொண்டால் அவர்களுக்கு வந்து எப்படி செய்வது என்பது பற்றி அவர்களுக்கு வந்து நான் வந்து தெரிவிக்கிறேன். ஆக மீண்டும் ஒரு முறை நான் இந்த ஓங்கார தியானத்தை பற்றி மீண்டும் ஒருவரை சொல்லுகிறேன். 6 மாத்திரை அளவு வந்து நீங்கள் ஓங்காரத்தை வந்து எண்ண வேண்டும். மூச்சு இழுக்கும் பொழுது
மணிப்பூரகத்தில் ஆரம்பிக்க வேண்டும். ஓம் என்று மணிப்பூரகத்தில் ஆரம்பித்து தொண்டை கண்டம் என்று சொல்லக்கூடிய விசுக்தியில் வந்து நீங்கள் நிறுத்த வேண்டும். ஓம் என்று இங்கே ஓம் என்று ஆரம்பித்து ஓம் இங்கே வந்து நிறுத்த வேண்டும். அதற்கான கால அளவு வந்து 6 மாத்திரை அளவு தான். அங்கு மூச்சை ஓரிரு மாத்திரை அளவு நிறுத்தி மிக நிதானமாக நீங்கள் வந்து மூச்சை வந்து விட வேண்டும். பார்வை வந்து புருவ மத்தியில் வச்சுக்கோங்க. கைகள் ரெண்டையும் சென்முத்திரை வச்சுக்கோங்க. புருவ மத்திய இது வந்து நீங்கள் ஆசனம் வந்து பத்மாசனமோ சுகாசனமோ உங்களுக்கு எந்த ஆசனம் முடியுதோ அதை செய்யுங்க. ஆசனம் செய்ய முடியாதவர்கள் இருக்கையில் அமர்ந்தவாறு இதை நீங்கள் வந்து செய்யலாம். இது செய்யும்போது தியானம் செய்யும்போது எனக்கு உடம்பு சூடாகிடுச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க இளநீரோ மோரோ அது வந்து நீங்கள் குடிக்கலாம். அது 2 நாளைக்கு ஒரு தடவை இளநீர் மோர் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து உடல் சூடு வந்து தணிந்து விடும். ஆக வந்து ஓங்கார தியானம் வந்து இன்றைக்கு நான் வந்து விளக்கமாக சொல்லியிருக்கிறேன். 4 நிலைகள் பிரசாத யோகத்தில் 12 நிலைகளில் 4 நிலைகளில் நீங்கள் வந்து ஓங்கார தியானத்தை வந்து எப்படி நிறுத்தி மனதை நிறுத்தி செய்ய வேண்டும் என்பதை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். ஒவ்வொரு நிலைகளிலும் ஓங்காரத்தினுடைய ஓசை நிற்கக்கூடிய கால அளவு யோக நூல்கள் தெரிவித்தவரை சொல்லியிருக்கிறேன். ஆங்கில புருவ நடுவில் செல்லும் பொழுது அந்த ஓங்காரத்தினுடைய ஓசை வந்து அரை மாத்திரை அளவு வந்து அங்கே நிற்கும். இதற்கடுத்து மேலே செல்ல அந்த ஓங்காரத்தினுடைய ஓசை வந்து குறைந்து வந்து மனதளவு என்ற அளவிலே அந்த மாத்திரை வந்து குறைந்து மீண்டும் அந்த சக்தி நாத வடிவாக மாறும். ஓசையில்லாத ஒரு நிலைக்கு போய் நாத வடிவில் மாறும். இதுவே வந்து பிரசாத யோகத்தினுடைய நோக்கமாகும். நண்பர்களே, இந்த காணொளி வந்து இத்துடன் நான் நிறைவு செய்து கொள்கிறேன். இந்த காணொளியை பார்ப்பவர்கள் லைக் செய்யவும், கமெண்ட் செய்யவும், ஃபார்வர்ட் செய்யவும், புதிதாக வருபவர்கள் இந்த காணொளியில் சப்ஸ்கிரைப் செய்யவும். இனி வருங்காலங்கள் நிறைய தியானங்கள் வந்து கேசரி யோகம் மற்றும் லகரத்தியானம் இதெல்லாம் வந்து சொல்ல இருக்கிறேன். அடுத்த காணொளியில் வந்து அன்பர் ஒருவர் வந்து பிராணாயாமம் செய்வதை பற்றி மூச்சு பயிற்சி பற்றி செய்து காட்டுமாறு கூறியிருந்தார். அந்த மூச்சு பயிற்சியினுடைய வகைகளை வந்து அடுத்த காணொளியில் ஒவ்வொன்றாக நான் வந்து செய்து காட்ட இருக்கிறேன். ஆகவே நண்பர்களை காணொளியை லைக் செய்து ஃபார்வர்ட் செய்யவும், தவறாமல் கமெண்ட் செய்யவும், ஹலோ வணக்கம் ஐயா என்று ஏதாவது ஒரு கமெண்ட் செய்யவும் புதிதாக வருபவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த காணொளி இத்துடன் நிறைவு வருகிறது. மீண்டும் அடுத்த காணொளியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.